என்னடா இந்த வாழ்க்கை! இந்த வாழ்க்கையே வேண்டாம். இந்த வாழ்க்கையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? தற்கொலை பண்ணிக்கலாமா? இல்ல யாருக்கும் தெரியாம கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடலாமா? இப்படியெல்லாம் யோசிக்கும்போது, நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறது நம்ம குழந்தைங்க மட்டும்தான். மத்த எத பத்தியும் யோசிக்க மாட்டோம். நம்ம கணவர பத்தி சுத்தமா யோசிக்க மாட்டோம். ஏன்னா, பிரச்சனையே அங்க தானே. அப்புறம் எப்படி யோசிக்க முடியும்? கரெக்ட் தானே? இறைவன் பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தையும் குடுத்து, அதுக்கு தீர்வா ஒரு குழந்தைங்களையும் குடுத்து, எங்கேயும் ஓடவும் முடியாம, ஒளியவும் முடியாம நம்மள லாக் பண்ணி வச்சிருக்கான். ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்களாம், கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்கள் டிப்ரெஷனுக்குள்ளாக்கிடுறாங்க. ஆனா ஆண்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களாம். ஏன்னா ப்ரெஷரை பூரா நம்ம கிட்ட தள்ளிட்டு ரிலாக்ஸா சுத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த கவலையுமே இருக்காது. வாழ்க்கை சந்தோஷமும் துக்கமுமா கடந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டம் வரும்போது யோசிப்போம், நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது தற்கொலை பண்ணிக்கலாம்னு யோசிச்சோமே, எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமான்னு யோசிச்சோமே. அப்ப யோசிக்கும் போது இந்த பிரச்சனைக்கா நம்ம ஓடி போக பார்த்தோம், இதை இப்படி பண்ணிருக்கலாமே, இந்த பிரச்சனையை அப்படி சரி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு எல்லாம் தோணும். ஏன்னா அதுதான் மெச்சூரிட்டி. காலங்கள் கடக்க கடக்க நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். நம்ம 4 பேத்துக்கு அறிவுரை சொல்ற நிலைமைக்கு மாறிடுவோம். ஏன்னா நம்ம கடந்து வந்த பாதை தான் அப்படியாச்சே. இதுக்கு எல்லாமே இந்த வாழ்க்கையை விட்டு விலக பார்த்தோம், எப்பேற்பட்ட தப்பு செய்ய பார்த்தோம், ஒருவேளை அப்படி செஞ்சிருந்தோம்னா நமக்கு இந்த சந்தோஷம் எல்லாம் கிடைச்சிருக்குமா அப்படின்னு எல்லாம் யோசிப்போம். வாழ்க்கை என்னைக்கு ஒரே மாதிரியே போகாது, ஒரு நாள் மாறும். எல்லா பெண்களுடைய லைஃபையும் நான் சொல்ல வரல, சில பெண்களுடைய லைஃப் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். குழந்தைகள் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா பாதிப்பத்தோட வாழ்க்கை என்னைக்கோ முடிஞ்சு போயிருக்கும். ஒரு பிரச்சனையிலிருந்து எப்படி விலகிறது அப்படின்னு யோசிக்காம இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு யோசிச்சாலே போதும், எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். எதுவும் சில காலம், இதுவும் கடந்து போகும்.